எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க. நம்முடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுறதுக்காக உங்களுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும். அதாவது ராகு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக 1.5 வருஷம் எடுத்து பாருங்க. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சியான உடனே வந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? பயிற்சியாகி ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு இருக்கிற இடத்திற்கான பலன்களை ராகுவும் கேதுவும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து அதிகமான பயிற்சி வருடங்களை கொண்ட கிரகங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா சனி வந்து 2.5 வருஷம் எடுத்துப்பாருங்க. ராகுவும் கேதுவும் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. குரு பகவான் 4 ஆண்டுகள் எடுத்துப்பார். அப்போ அடுத்த ராகு கேது பயிற்சி எப்போ? 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அடுத்த ராகு கேது பயிற்சி. அது வரைக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்திலையும், கேது உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துலையும் உட்கார போறார், சிம்மத்திலையும். இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கான நிலை. சரிங்களா? இதுல வந்து ராகு அப்படின்ற கிரகம் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமரும் போது அளப்பரியாத நன்மைகளை செய்வார், ஏற்றத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா இந்த ராகு கொடுக்கிற ராகு, குரு பார்வையில ராகு இருக்கும்போது நிச்சயமாக அதிகப்படியான நன்மைகளை செய்வார், நல்லது ஒரு மாற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? இதுல வந்து மூலத்தினுடைய அதிபதி கேதுவா இருந்தாலும் கூட இங்க ராகுதான் நன்மை செய்வதாக இருக்கார். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன பண்ணும்? முதல் விஷயம், உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. சரிங்களா? நீங்க ஒரு விஷயத்துக்காக ஓயாம ஓடிட்டு இருக்கீங்க, உழைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு காரியம் உங்க மனசுல வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா அது இன்னும் நடக்காம இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை இந்த ராகு நடத்தி கொடுக்கும். மனது ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், கவலைகள், குழப்பங்கள் சார்ந்த அமைப்புகளை ராகு சரி செய்வார். மேலும் ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது உடைய பெயர், புகழ், அந்தஸ்து சார்ந்த விஷயங்களை உயர்த்துவார். சரிங்களா? சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் சார்ந்த விஷயத்த ராகு பெற்று தருவார் அப்படின்னு சொல்லலாம். 2வது, 3ஆம் இடத்து ராகு சகோதர வர்க்கத்துல, ரத்த மதம் சார்ந்த உறவுகள் வர்க்கத்துல கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்குங்க. சரிங்களா? அதாவது உயிர் காரகத்துவத்துல பிரச்சனையை கொடுத்து ஜட காரகத்துவமான பொன், பொருள், வீடு, மனை, வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல ஏற்றத்தை கொடுப்பார். தொழில் ரீதியாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் செய்யலான் இருக்கீங்க, அல்லது கிளைகளை விரிவுபடுத்தலான் இருக்கீங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா ஆரம்பிக்கலான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஆரம்பிக்கின்ற காரியம் உங்களுக்கு வெற்றி பெறும், உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலையில ஒரு மாற்றம் செய்யலாம், ஜாப் சேஞ்ச் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை மாற்றம் உறுதியாக உண்டுங்க. சரிங்களா? முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக நீங்க ஜாப் சேஞ்ச் ஆக முடியும். 2வது, இந்த டைமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். ராகு 3ஆம் இடத்துல, அதுவும் கும்பத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான மாற்றங்களை அடுத்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? நல்ல ஒரு திருப்தியான ஒரு மாற்றமா அந்த மாற்றமானது கண்டிப்பாக இருக்குங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. படிக்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி, ஒரு சிறப்பான ஒரு தாக்கத்தை வாழ்க்கையில கொடுக்கும். நல்லது ஒரு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், புத்தி கூர்மை பலப்படும், அறிவுத்திறன் மேம்படும். சரிங்களா? படிப்புல அதிகமான ஒரு ஈடுபாடும் அதிகமான ஒரு ஆர்வத்தையும் இது வந்து கொடுக்கும். என்ன ஒரு 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க. என்னால எல்லாமே முடியுன்ற ஒரு எண்ணத்துல தலைகணம் சார்ந்த விஷயங்களும் அவ்வப்போது எட்டி பார்க்கும். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். 2வது, பாக்கியத்துல கேது இருக்காருங்க.
இந்த 9ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவார்னா, ஆன்மீக தேடலை அதிகப்படுத்துவார். ஆன்மீகத்துக்குள்ள உங்களை அதிகமா உள்ள நுழைய வைப்பாருங்க. சரிங்களா? அதாவது இந்த உலகம் எல்லாமே மாயை அப்படின்ற ஒரு எண்ணத்தை புரிய வைப்பார் சில பேருக்கு. இந்த காலகட்டங்கள பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையை விட, மூலத்துல பிறந்த நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவத்த குடுப்பீங்க. ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போக ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கங்க. பிளஸ் 4ஆம் இடத்துல சனி இருக்கனால அம்மாவோட, அப்பாவோட ஹெல்த்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். ஏன்னா, பெற்றோர்கள் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் சாதகமற்ற அமைப்புல கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்குங்க. 9ஆம் இடத்துக்கு கேதுவும் சரி, 4ஆம் இடத்துல சனியும் சரி. ஏன்னா, வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பயிற்சியும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அதனால தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியானது நல்ல ஒரு மாற்றத்தை உறுதியா கண்டிப்பா கொடுக்குங்க. முக்கியமா சொல்லப்போனா, கேதுவை விட ராகு ரொம்ப வலிமையா இருக்காருங்க. ராகுவின் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்க போகுது. நிறைய ஏற்றங்களை அதிகமாக பார்க்க போறீங்க. குறிப்பாக தொழில், வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில கண்டிப்பா கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை உறுதியா கொடுக்கும். நீங்க இதனால் வரைக்கும் நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் தற்போது வெற்றி பெறும். மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பா கொடுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றமானது உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக உயரும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை தரம் உயருங்க. சரிங்களா? நீங்க ஒரு என்ன சொல்றீங்க, லைஃப்ல ஒரு மாறி போயிட்டு இருக்க ஓரளவுக்கு சம்பாத்தியம் சார்ந்த விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? வருமானம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உயரும். பொருளாதார ரீதியா கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? 2வது ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க. எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள போறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையானது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.